வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றி தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம். இந்த சேனலில் நம்ம பல சிறு தொழில்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது பணம் சம்பாதிக்க உதவும் பழரச வியாபாரம். அதாவது ஜூஸ் கடை. ஜூஸ் கடை வைப்பதன் மூலம் எப்படி வருமானம் பார்க்க முடியும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் இது வந்து ஒரு சீசனல் பிஸ்னஸாக தான் பார்க்கப்பட்டது, இந்த ஜூஸ் கடை அப்படிங்கிறது. என்ன சார், எல்லாம் சம்மரில் தானே ஜூஸ் குடிப்பாங்க, ஐஸ் போட்டு எல்லா நாட்கள்லையும் ஜூஸ் குடிப்பாங்களா அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஆயுர்வேத சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் இன்னும் சில விவகாரங்கள் மக்களுக்கு ஆர்வம் அதிகரித்து வருகிறது. அடிக்கடி ஆர்கானிக்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாகி இருக்கிறது. அதனால இந்த ஜூஸ் குடிக்கும் பழக்கம் என்பது ஆண்டு முழுவதும் உள்ள ஒரு பழக்கமாக மாறி வருகிறது. அதனால் இந்த ஜூஸ் கடைக்கு வியாபாரம் ஆண்டு முழுவதும் இருக்கும். பழைய மாதிரி வெறும் சம்மரில் மட்டும் இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். வெயில் காலம் வந்துடுச்சு, ஜூஸ் கடையில் நமக்கு வந்து தொடங்குவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை இன்னும் 2 மாசத்துல உருவாயிடும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இதை வாங்கி விரும்பி வாங்கி ஒரு பருகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதில் ஜூஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் என்ன அதிக சத்துக்கள் உள்ளது. அதாவது நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்கள் இவங்கெல்லாம் நிறையா இருக்கு. அதனால வந்து ஜூஸ் குடிக்கிறது வந்து உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. இந்த ஜூஸ் கடை வணிகத்தை தொடங்கினால் தினமும் ஒரு நல்ல வருமானம் பார்க்க முடியும். பாட்டிலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அதில் சில கண்டாமினேஷன், சில இதெல்லாம் இருக்கு. அந்த என்ன சொல்றாங்க, கெமிக்கல்ஸ் கலந்துடுறாங்க. பல பேர் அதை குடித்து விட்டு உடல்நலை பாதிக்கப்படுகிறது. 10 ரூபா ட்ரிங்க்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைச்சி வைக்கிறது அது உடல் நலத்திற்கு நல்லதல்ல. அதனால மக்கள் வந்து இந்த ஜூஸ் குடிக்கும் பழக்கத்திற்கு மெதுவாக மாறி வருகிறார்கள். எல்லாருமே அதை விட்டுட்டு இதுக்கு தான் வராங்க. அதனால வியாபாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். இட வசதின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடங்களும் முதல்ல தேர்ந்தெடுக்கணும். ஒரு பள்ளிக்கூடம் அருகாமையில் பூங்கா, மார்க்கெட்டு, சினிமா தியேட்டர், அதுக்கப்புறம் கல்லூரி, அப்புறம் வணிக வளாகம், அப்புறம் ரயில் நிலையம், இதனுடைய அருகில் ஒரு கடை இருந்ததுன்னா நமக்கு வசதி. சொந்த கடைன்னா பிரச்சனை இல்லை, வாடகைன்னா நம்ம அதுக்கு உண்டான பணத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். முதலீடுன்னு பார்த்தா ரொம்ப தேவைப்படாது. இருந்தாலும் இந்த சில விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த ஜூஸ் கடைக்கு தேவையான உபகரணங்கள் அதெல்லாம் நம்ம வாங்கணும். அதாவது ஜூஸர், இன்னும் சில இதுக்கு அதை நம்ம அடுத்த ஸ்லைடில் நான் காமிக்கிறேன். குறைந்தபட்சம் இதுக்கு வந்து 1 லட்சமாவது கையில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் நல்லது. கடை வாடகை, வாடகை கடையாக இருந்தால் நிச்சயம் வாடகைக்கு நம்ம அட்வான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும், அதுவும் இருக்கு. இப்போ இது ஜூஸ் கடைக்கு தேவைப்படும் இயந்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் என்ன தேவை, மல்டி ஃபங்க்ஷனல் ஜூஸர். மல்டி ஃபங்க்ஷனல் எல்லா வகையான பழங்களையும் அரைக்கக்கூடிய ஒரு ஜூஸர் கண்டிப்பாக நமக்கு தேவை. கேரட் அரைக்கலாம், பீட்ரூட் அரைக்கலாம், என்னென்ன இந்த தேவையான இதுவோ அத்தனை இதுவும் நம்ம வந்து அதை பயன்படுத்தி மேலே வந்து ஜூஸர் இது இருக்கும், சாத்துக்குடி பிழியறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி எல்லாமே ஒரே மல்டி ஃபங்க்ஷனல் ஜூஸராக கூட நம்ம வாங்கிக்கலாம். அது ஒரு மிக்ஸி, அது ஒரு ஃப்ரூட் பீலர், அதாவது தோல்களை செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் பிளெண்டர், கண்டிப்பாக ஃப்ரூட் ஷோ கேஸ் இருக்கணும். அது பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். அப்புறம் ஃபர்னிச்சர், 2 சேர், ஒரு சின்ன டேபிள் இருக்கணும். ஐஸ் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் குறைஞ்சபட்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால ஒரு 40,000 50,000 ரூபாய் வரை ஆகிவிடும். இதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 1 லேக் கையில் இருக்கணும். ஃபுட் சம்மந்தப்பட்ட விவகாரம் என்பதால் எஃப்எஸ்எஸ்ஏனுடைய அந்த ஆவணம் கண்டிப்பாக வேணும். அது தவிர கடைக்கு உண்டான இந்த ஷாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் என்னென்ன லைசன்ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அஹ் அப்புறம் நம்ம கடைகளில் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஜூஸ்களை நாம் தயாரித்து தரலாம். என்னென்ன ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸு, லெமன் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, இதெல்லாம் ரெகுலராக கொடுக்குற ஜூஸு. இதை தவிர இந்த டிராகன் ஃப்ளவர், அப்புறம் அத்திப்பழம், அதுக்கப்புறம் பலாப்பழம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேராக இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ்கள்லேயும் கொஞ்சம் விலை அதிகமாக வைத்து கூட நம்ம விற்பனை செய்யலாம். ஒரு ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 60 ரூபா வரைக்கும் சொல்லலாம். ரேர் ஃப்ரூட் ஏதாவது இருந்தால் அது 100 ரூபா 80 ரூபாய்க்கு நம்ம விற்கலாம். செரி ஃப்ரூட் அது வேறு இதில் 70 80, ட்ராகன் ஃப்ளவர் 80 ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க ஒரு டம்ளர் ஜூஸ். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 50 ஜூஸ்னா கூட ஒரு 3000 ரூபாய் தாராளமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வியாபாரமாக பார்க்கப்பட்டிருக்கு. மாதம்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலேயே கூட வரும். இந்த 1 லேக் கிட்டத்தட்ட
வரும். ஏன்னா உங்களுடைய ரொட்டேஷனை பொறுத்து இருக்கு. அதனால ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக இந்த ஜூஸ் கடை தொழில் பார்க்கப்படுகிறது. இன்னும் பல விவரங்களுடன் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.